கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸில் இருக்க பயாலஜி லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பயாலஜிக்கு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். 12வது லெசன். இப்போ நம்ம பாட்னிக்குள்ளே வந்துட்டோம். 12வது லெசன். காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறதுனா அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது. ஆப்ஷன் டி. உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்புனா தண்டோட சிறப்பு பண்பு. ஆப்ஷன் பி. 3வது, சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஷ் எனப்படும், ஒன்றிணைந்தவை எனப்படும். ஓகேவா? அடுத்ததான் 4வது, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எதுனா எத்தில் ஆல்கஹால். ஆப்ஷன் பி. கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ் இங்கே தான் கிரப் சுழற்சி நடைபெறுது. ஓகேவா? 6வது கொஸ்டின் வந்து ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறதுனா நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது தான் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது. ஓகேவா? 7வது கொஸ்டின் என்னென்னா 6 கொஷின் தான். சரியான விடை வந்து 6 கொஷின் தான். அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேரில் புறணியின் உட்புற அடுக்கு எதுனா அகத்தோல். வேரில் புறணியின் உட்புற அடுக்கு அகத்தோல் ஆகும். சைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை வந்து ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை அமைவாகும். ஓகேவா? கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் வந்து சைட்டோபிளாசம். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஷிலிருந்து கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க. நீரிலிருந்து தான் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்ததான் செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எதுனா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? அடுத்ததாக சரியா தவறா? தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு ஃப்ளோயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. நீரை கடத்துறது எதுனா சைலம். ஃப்ளோயம் வந்து உணவை கடத்துறதுல தான் பயன்படும். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கிள். இது சரி. ஒரு விதையிலை தாவரத்தண்டில் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா இரு விதையிலை தாவர தண்டில் தான் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்படுது. ஓகேவா? 4வது கொஷின், இரு விதையிலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசேட் பாரன்கைமா உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. ஏன்னா இருவித்திலை தாவர இலையின் மேற்புற தோலுக்கு கீழே தான் பாலிசேட் பாரன்கைமா வந்து காணப்படுது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேருன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ தப்பு இது. 5வது கொஷின், இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான சென்டென்ஸ். 6வது, காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. ஏன்னா காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் வந்து குறைந்த ஏடிபி மூலக்கூறுகளை தான் உற்பத்தி செய்யும். ஓகேவா? அடுத்ததாக பொறுத்துக. ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை வந்து பெரணிகள். கேம்பியம் வந்து 2ஆம் நிலை வளர்ச்சி. சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை வந்து ட்ரசீனா. சைலம் வந்து நீரை கடத்துதல், ஃப்ளோயம் வந்து உணவை கடத்துதல். ஓகேவா? அடுத்ததாக 13வது லெசன் வந்துட்டோம். இந்த லெசனோட பேர் பார்த்திங்கன்னா உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. அட்டையில் இடப்பெயர்ச்சி வந்து தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது. ஓகேவா? அட்டையின் உடற்கண்டங்கள் வந்து இவ்வாறு அழைக்கப்படுகிறது மெட்டாமியர்கள். ஓகேவா? மெட்டாமியர்கள் அதாவது சோமைட்டுகள். அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதினா நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி. ஓகேவா? 4th கொஷின், அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. தொண்டைக்கு மேலே தான் அட்டையோட மூளை இருக்குது. ஓகேவா? அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 33. ஆப்ஷன் பி. பாலூட்டிகள் வந்து வெப்ப ரத்த விலங்குகள். ஓகேவா? கோடிட்ட இடங்கள். டேஷ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளதுனா இறுதி 7 கண்டத்தின் மாறுபாட்டால் தான் அட்டையோட பின் ஒட்டுறுப்பு உருவாகியிருக்கு. ஓகேவா? ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் உருவானால் அது டேஷ் பல்லமைப்புனா இருமுறை தோன்றும் பல்லமைப்பு. ஓகேவா? அட்டையின் முன்முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு தான் முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும். ஓகேவா? 4வது, ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு வந்து சாங்கி ஓரஸ். ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையோட பண்பு சாங்கி ஓரஸ் என அழைக்கப்படுகிறது. டேஷ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறதுனா சிறுநீரகத்தோட நெஃப்ரான்கள் தான் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்குது. ஓகேவா? முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை 37 இணை. ஓகேவா? முயலோட தண்டுவட நரம்புகளோட எண்ணிக்கை 37 இணை. அடுத்ததாக சரியா தவறா? ரத்தம் உறைவதை தடுக்கும்
இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிஃபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பான சென்டென்ஸ். கரெக்ட் என்னென்னா இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிருட்டின் அப்படிங்கிற பொருள் தான் அட்டையோட உமிழ்நீரில் காணப்படுது. ஓகேவா. செகண்ட் கொஷின், விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. விந்து நாளம் வந்து விந்து செல்கள் வெளி செலுத்தப்படுவதில் தான் பங்கேற்குது. இங்கே அண்டம்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ தப்பு. மூணாவது கொஷின், முயலின் முன்கடைவாய் பற்களும் பின்கடைவாய் பற்களும் இடையான இடைவெளி பகுதி டயாஸ்டீமா எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. முயலோட வெட்டுப்பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையான இடைவெளி பகுதி தான் டயாஸ்டீமா. இங்கே வந்து முன்கடவாய் பல்லுன்னு கொடுத்துருக்காங்க, பின்கடவாய் பல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. ஓகேவா. அடுத்ததா, முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரா குவாட்ரிஜெமினா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. முயலோட பெருமூளை வந்து பெருமூளை அரைக்கோளங்கள் ரெண்டுமே வந்து கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற குறுக்கு நரம்பு பட்டையால் தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்ததா பொறுத்துக. இது வந்து 2 கொடுத்துருக்காங்களா, இந்த 3ஐயுமே வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. மூளைக்கு என்ன வரும்? மூளை உறைகள், மண்டையோட்டு குழி, இதான் மூளைக்கு. அடுத்ததாக சிறுநீரகத்துக்கு என்ன வரும்? கேப்சியூல் வரும், வயிற்றதை வரும். இதயம்க்கு பெரிகார்டியம், மீடியாஸ்டினம், இதான் இதயத்துக்கு வரும். நுரையீரலுக்கு வந்து ஃப்ளூரா வரும், மார்பறையில் வரும். ஓகேவா. நம்ம 13வது லெசனும் முடிச்சிட்டோம். அடுத்ததாக 14வது லெசன் பார்க்கலாம். 14வது லெசன் தான் பார்க்க போகிறோம். தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் தான் 14வது லெசன். அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, ஆற்றல் சார்ந்த கடத்துதலில், அதாவது செயல்மிகு கடத்தல் அப்படின்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. இது 3 ஆப்ஷனுமே வரும். மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். இவை அனைத்தும் தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. போன லெசன்லேயே பார்த்தோம், நீர் வந்து சைலம் மூலமாக கடத்தப்படுதுன்னு. ஓகேவா. ஆப்ஷன் டி. நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர். ஆப்ஷன் சி. வேர்தூவிகளானது ஒரு மற்றும் ஈன்னு கொடுத்துருக்காங்க. வேர்த்துவிகளானது புறத்தோலின் நீட்சி மற்றும் ஒரு செல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி, மற்றும் இ. 5வது கொஷின், கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவைன்னா செயல்மிகு கடத்துதல், அதாவது ஆற்றல் சார் கடத்துதலுக்கு தான் ஆற்றல் தேவை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. அடுத்ததான், மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம், இது 3மே தான். மேற்கூறியவை அனைத்தும் தான் இதோட ஆன்சர். ஓகேவா. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான வரிசை எதுனா ஆப்ஷன் சி, ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை, இதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. 8வது வந்து, விபத்து காரணமாக ஓர் இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ, ஓ வகை இரத்தத்தை தான் செலுத்துவாங்க. ஓகேவா. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு தான் இதயத்தோட இதயம். ஓகேவா. 10வது கொஷின், பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எதுனா இரத்தம் ஈக்குவல் டு பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ளஸ் பிளேட்லெட்ஸ், அதாவது இரத்த தட்டுக்கள். ஓகேவா. ரத்தம் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்ததாக, கோடிட்ட இடத்தை நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு எனப்படும். நீரானது வேர்தூவி செல்லின் அரைத்தூவி பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. 3வது கொஷின், மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரோட பகுதி வேர்தூவி. இயல்பான இரத்த அழுத்தம் வந்து 120/80 mm/Hg. ஓகேவா. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு 72 to 75 முறைகள் ஆகும். ஓகேவா. அடுத்ததாக பொறுத்துக. பிரிவு 1 வந்து பிரிவு 2ஓட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிம்பிளாஸ்ட் வழி அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நீராவி போக்கு வந்து இலை. ஆஸ்மாலிசிஸ் வந்து சரிவு அழுத்த வாட்டம். வேரழுத்தம் சைலத்தில் உள்ள அழுத்தம். சிம்பிளாஸ்ட் வழினா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நீராவி போக்கு வந்து இலை. ஆஸ்மாலிஸ் வந்து சரிவு அழுத்த வாட்டம். வேரழுத்தம் வந்து சைலத்தில் உள்ள அழுத்தம். ஓகேவா. பிரிவு 2 என்னென்னா லுக்கேமியா அப்படிங்கிறது இரத்த புற்றுநோய். ஓகேவா. இது எதனால் வருதுன்னா இரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால வருது. ஓகேவா. இரத்த தட்டுக்கள் வந்து த்ரோம்போசைட்டுன்னு சொல்லுவோமா. மோனோசைட்டுகள் வந்து ஃபேகோசைட்ஸ். லியூகோபினியா வந்து லியூகோசைட் குறைதல். ஏபி இரத்த வகை வந்து ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓகேவா. ஓ இரத்த வகை வந்து ஆன்டிஜன் அற்ற இரத்த வகை. ஈசினோஃபில்கள் வந்து ஒவ்வாமை நிலை. நியூட்ரோஃபில்கள் வந்து வீக்கம். ஓகேவா. அடுத்ததாக, சரியா தவறா. உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு ஃப்ளோயம் ஆகும். கரெக்டு. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. இதுவும் கரெக்டு. ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை
என்ன சொல்கிறாங்க, குளுக்கோஸ்ன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை வந்து சுக்ரோஸ். ஓகேவா. அடுத்ததான் அபோபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு தான். இங்கே என்ன வரும்னா சிம்பிளாஸ்ட் வழி கடத்துதலில் தான் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. ஓகேவா. அடுத்ததாக காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. காப்பு செல்கள் வந்து நீரை இழக்கும் போது விரைப்பழுத்தம் குறைந்து இலைத்துளை மூடிக்கொள்ளும். அதுதான் கரெக்டானது. ஓகேவா. அடுத்ததாக 6வது, இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு தான். இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது எஸ்ஏ கணுவின் மூலம் நடைபெறும். அடுத்ததான் 7வது, அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா, நுரையீரல் சிரை ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறது, அல்லது நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக எல்லா சிரையுமே ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை தான் கடத்துது அப்படின்னு சொல்கிறாங்களா. நுரையீரல் சிரை வந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை தான் எடுத்து செல்லும். ஓகேவா. அதனால இந்த சென்டென்ஸ் தப்பு. 8வது வந்து WBC பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. இது கரெக்டு. வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும் போது மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வாழ்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் மொழி தோன்றுகிறது. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. இந்த லெசன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக 15வது லெசன் நரம்பு மண்டலம். இந்த லெசனுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எதுனா கண் விழித்திரை தான். ஓகேவா. ஆப்ஷன் ஏ. பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவுக்கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது எதுனா மூளை. ஆப்ஷன் சி. அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை எதுனா உணர்வேற்பி, தசைகள், தண்டுவடம். ஆப்ஷன் பி. டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் கடத்துகின்றன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நோக்கி வெளியே. 5வது கொஸ்டின், மூளை உறைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர் டியூராமேட்டர். ஆப்ஷன் சி. அடுத்ததாக டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 7வது கொஸ்டின், மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் என்னென்னா வெளிச்சல் நரம்பு செல்கள். அதாவது ஆப்ஷன் சி. ஓகேவா. 8வது கொஸ்டின், மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எதுனா கார்பஸ் கலோசம். ஆப்ஷன் டி. ஓகேவா. 9வது கொஸ்டின், ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் வந்து ஆக்சான்கள். ஆப்ஷன் பி. ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் வந்து ஆப்ஷன் பி, ஆக்சான்கள். 10வது, வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எதுனா ஆப்ஷன் ஏ, முகுளம். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எதுனா ஆப்ஷன் ஏ, முகுளம். 11 வந்து கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்கோலெம்மா. ஆப்ஷன் பி. கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாது சார்கோலெம்மா. ஆப்ஷன் பி. 12வது, ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா டி, ஹைப்போதலாமஸ் தான். ஓகேவா. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. நமது உடலில் உள்ளவற்றுள் டேஷ் என்பது மிக நீளமான செல்லாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நியூரான்கள் தான் மிக நீளமான செல்கள். ஓகேவா. 2வது கொஸ்டின், டேஷ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும். மையலின் உரையுடன் கூடிய நியூரான்களில் தான் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும். 3வது கொஸ்டின், புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு துலங்கல் எனப்படும். புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு துலங்கல் எனப்படும். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை டென்ட்ரைட்டுகள். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை டென்ட்ரைட்டுகள். தானியங்கி நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன பரிவு நரம்புகள் மற்றும் எதிர்பரிவு நரம்புகள். நியூரானில் டேஷ் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லைனா சென்ட்ரியோல் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை. மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஷ் பேணுகிறதுனா மூளை தண்டுவட திரவம் தான் பேணுகிறது. ஓகேவா. பெருமூளையின் புறப்பரப்பு வந்து கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. பெருமூளையோட புறப்பரப்பு கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ். ஓகேவா. அடுத்ததாக சரியா தவறா. டென்ட்ரான்கள் என்பவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக
கடத்தும் நீளமான நரம்பு நாளிழைகள். இது வந்து தவறு. ஏன்னா இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆக்சான்கள் தான் செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு தான். பரிவு நரம்பு மண்டலம் வந்து தானியங்கு நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதியாக தான் செயல்படுது. ஓகேவா. மூணாவது கொஸ்டின் மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைப்போதலாமஸ் உள்ளது. இது கரெக்டான சென்டென்ஸ். நாலாவது பெருமூளை உடலின் தன்னிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சிறுமூளை தான் உடலில் தன்னிச்சையாக செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துது. அஞ்சாவது கொஷின் மைய நரம்பு மண்டலத்தின் வெண்மை நிற பகுதிகள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரிழைகளால் உருவாகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். ஆறாவது கொஷின் உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. ஓகேவா. இதுக்கு ஆன்சர் என்னென்னா மூளை மற்றும் தண்டுவடம் தான் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அனைத்து நரம்புகளும் கிடையாது. ஓகேவா. அடுத்ததாக ஏழாவது கொஷின் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவட திரவம் அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். அடுத்ததாக நமக்கு எட்டாவது கொஷின் உடலில் ஒரு தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவை உண்டாக்குவது அனிச்சை வில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. உடலில் ஒரு தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவு வந்து அனிச்சை செயல் ஆகும். இங்கே வில்லன் கொடுத்துருக்காங்களா, அனிச்சை செயலாகும். ஓகேவா. ஒன்பதாவது வந்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகுளம் முக்கிய பங்காற்றுகிறது. இதுவும் கரெக்டு. அடுத்ததாக மேட்சிட் நிசில் துகள்கள் வந்து சைட்டான், ஹைப்போதலாமஸ் வந்து முன்மூளை, சிறுமூளை வந்து பின்மூளை, ஸ்வான் செல்கள் வந்து புற அமைவு நரம்பு மண்டலம். ஸ்வான் செல்கள் வந்து புற அமைவு நரம்பு மண்டலம். ஓகேவா. அடுத்ததாக கூற்று காரணம் மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளை தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளை தண்டுவட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஆன்சர் என்னென்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. ரெண்டாவது கொஷின் டியூராமேட்டர் மற்றும் பயாமேட்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா இது மூளை பெட்டகத்தினுள் நிலையான உள்ளழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே தப்பு தான். ஸோ ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் தவறு. ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போயிடலாம். அடுத்ததாக 16வது லெசன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. குட்டை தாவரங்களை நீட்சியடைய செய்வது தான் ஜிப்ரலின்களோட முக்கிய விளைவு. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எதுனா ஆக்சின். மூணாவது பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை. ஆப்ஷன் ஏ. நாலாவது அவீனா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஷ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டதுன்னா எஃப்டபிள்யூ வெண்ட் அவரால் தான் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அஞ்சாவது எல்ஹெச்ஐ சுரப்பது எதுனா பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. ஓகேவா. ஆறாவது கொஸ்டின் கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. உமிழ்நீர் சுரப்பி தான் நாளமுள்ள சுரப்பி, மற்ற மூணும் நாளமில்லா சுரப்பி. ஓகேவா. ஏழாவது கொஸ்டின் கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுதுன்னா கணையம் தான். ஆப்ஷன் ஏ. எட்டாவது வந்து கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எதுனா பிட்யூட்டரி. ஓகேவா. அடுத்ததாக கோடிட்ட இடங்கள் செல் நீட்சி அடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் முதிர்தலை தடை செய்வதும் டேஷ் ஹார்மோன். ஆக்சின். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எதுனா எத்திலீன். ஓகேவா. இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் எதுனா அப்சிசிக் அமிலம். ஜிப்ரலின்கள் டேஷ் தாவரங்களில் தண்டு நீட்சி அடைவதை தூண்டுகின்றன நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களில். அஞ்சாவது கொஸ்டின் நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் எதுனா சைட்டோகைனின். ஓகேவா. உடலில் கால்சியத்தின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது எதுனா பாராதார்மோன். ஏழாவது கொஸ்டின் லாங்கர்ஹான் திட்டுக்களில் உள்ள பீட்டா செல்கள் டேஷை சுரக்கிறதுனா இன்சுலினை சுரக்கிறது. எட்டாவது தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை தைராய்டை தூண்டும் ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது. 9 குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக என்ன நோய் ஏற்படுதுன்னா கிரிட்டினிசம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கிரிட்டினிசம். அடுத்ததாக மேட்சிட்டு இது வந்து பகுதி 1 வந்து 2 3 பொறுத்து சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்சின் வந்து மூளைக்குருத்து உரை உதிர்தல். ஆக்சின் வந்து மூளைக்குருத்து உரை நுனி ஆதிக்கம். ஓகேவா. எத்திலீன் வந்து கனிகள் பழுத்தல் இதான். ஓகே. அப்சிசிக் அமிலம் வந்து
பசுங்கணிகம் உதிர்தல், இதுக்கு தான் உதிர்தல் வரும். ஓகேவா. சைட்டோகைனின் வந்து தேங்காயின் இளநீர் செல் பகுப்பு. ஜிப்ரலின்கள் வந்து ஜிப்ரில்லா பியூஜிகுராய் கனிவிடை பகுதி நீட்சி. இன்னொரு டைம் சொல்கிறேன். ஆக்சின் வந்து மூளை கொருத்து உரை நுனிய ஆதிக்கம். எத்திலின் வந்து கனிகள் பழுத்தல். அப்சிசிக் அமிலம் வந்து பசுங்கணிகம் உதிர்தல். சைட்டோகைனின் வந்து தேங்காய் இளநீர் செல் பகுப்பு. ஜிப்ரலின்கள் வந்து ஜிப்ரில்லா பியூஜிகுராய் கனிவிடை பகுதி நீட்சி. அடுத்த பொறுத்துக. தைராக்சின் வந்து எளிய காய்டர். இன்சுலின் வந்து டயாபடிஸ் மெல்லிடஸ். பாராதார்மோன் வந்து டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் வந்து அக்ரோமெகலி. ஏடிஹெச் வந்து டயாபடிஸ் இன்சிபிடஸ். தைராக்சின் வந்து எளிய காய்டர். இன்சுலின் டயாபடிஸ் மெல்லிடஸ். பாராதார்மோன் டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. ஏடிஹெச் டயாபடிஸ் இன்சிபிடஸ். ஓகேவா. அடுத்ததாக சரியா தவறா. செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். கரெக்டு. ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன. இதுவும் கரெக்டு. எத்திலின் நிலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. எத்திலின் நிலைகள் வந்து மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை விரைவுபடுத்தும். ஓகேவா. நாலாவது வந்து எக்ஸாப்தல்மிக் காய்டர் தைராக்சின் மிகைச்சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. அஞ்சாவது வந்து பிட்யூட்டரி சுரப்பி 4 கதுப்புகளாக பிரிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. பிட்யூட்டரி சுரப்பி வந்து 2 கதுப்பாக தான் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா. ஆறாவது கொஸ்டின் கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. அண்டகத்தின் கிராஃபியன் பாலிக்ஸில் தான் ஈஸ்ட்ரோஜனை சுரக்குது. கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை தான் சுரக்குது. ஓகேவா. அடுத்ததான் கூற்று காரணம். சந்தைப்படுத்தும் காய்கறிகளில் சைட்டோகைனின் தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்கச் செய்யும். காரணம் வந்து சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகின்றன. கரெக்டு. செகண்ட் கொஷின். இதுக்கு என்னன்னா ரெண்டுமே கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது பிட்யூட்டரி சுரப்பி தலைமைச் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. காரணம் கரெக்டு. கூற்றும் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. மூணாவது வந்து டயபடிஸ் மெல்லிடஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. இதுவும் ஆப்ஷன் ஏ தான். ரெண்டுமே கரெக்டு. சரியாக விளக்குது. ஓகேவா. இந்த லெசன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக 17வது லெசனுக்கு போயிடும். 17வது லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் தான் 17வது லெசன். ஃபர்ஸ்ட் கொஷின். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எதுனா ஃப்ரையோஃபில்லம். ஆப்ஷன் டி. பாலில்லா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எதுனா ஈஸ்ட். ஓகேவா. ஆப்ஷன் பி. மூணாவது வந்து சிங்கேமியின் விளைவால் உருவாவது எதுனா ஆப்ஷன் சி. சைகோட் கருமுட்டை. இதுதான். ஓகேவா. நாலாவது கொஸ்டின். மலரின் இன்றியமையாத பாகங்கள் எதுனா மகரந்தத்தாள் வட்டம் சூலக வட்டம். ஆப்ஷன் டி. அஞ்சாவது கொஸ்டின். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் என்ன பெரிய இறகு போன்ற சூழ்முடி. ஓகேவா. ஆறாவது கொஸ்டின். மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆஞ்சியோஸ்போமில் ஆண் கேமிட் வந்து எவ்வகை செல்லேருந்து உருவாகுது அப்படின்னா உற்பத்தி செல். ஆப்ஷன் ஏ. இனச்சல் கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் டி. இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. ஓகேவா. எட்டாவது கொஸ்டின். விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ. எபிடிடைமிஸ். ஓகேவா. ஒன்பதாவது கொஸ்டின். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள் செர்டோலி செல்கள். ஆப்ஷன் பி. பத்தாவது. ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது ஆப்ஷன் சி. கிராஃபியன் பாலிக்கிள்கள். 11வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது ஐயூசிடினா ஆப்ஷன் ஏ. காப்பர் டி. அடுத்ததாக கோடிட்ட இடங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இருவித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை என்னன்னா 7 செல்கள் மற்றும் 8 நியூக்ளியஸ்கள். ஓகேவா. 7 செல்கள் மற்றும் 8 நியூக்ளியஸ்கள். ரெண்டாவது கொஸ்டின். கருவுறுதலுக்கு பின் சூழ்பை வந்து என்னவா மாறுதுன்னா கனியாக மாறுது. ஓகேவா. மூணாவது கொஸ்டின். பிளனேரியாவில் நடைபெறும் பாலில்லா இனப்பெருக்கம் வந்து டேஷ் ஆகும்னா இழப்பு மீட்டல் ஆகும். நாலாவது கொஸ்டின். மனிதனில் கருவுறுதல் டேஷ் ஆகும் உட்கருவுறுதல் ஆகும். கருவுறுதலுக்கு பின் டேஷ் நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறதுனா 6 to 7 நாட்களில். ஓகேவா. ஆறாவது கொஸ்டின். குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஷ் எனப்படும்னா சீம்பால் அதாவது கொலஸ்ட்ராம். ஏழாவது. புரோலாக்டின் டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறதுனா முன் பிட்யூட்டரியால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா. அடுத்த பொறுத்துக. பிளத்தல் வந்து அமீபா.
மொட்டு விடுதல் ஈஸ்ட்டு, துண்டாதல் ஸ்பைரோகைரா. பிளத்தல் அமீபா, மொட்டு விடுதல் ஈஸ்ட்டு, துண்டாதல் ஸ்பைரோகைரா. அடுத்த பொறுத்துக. குழந்தை பிறப்பு வந்து கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்பகாலம் வந்து கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்டாணு வெளியேற்றம் வந்து கிராஃபியல் பாலிக்கில்களிலிருந்து முட்டை வெளியேறுதல். கருப்பதித்தல் வந்து கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. ஓகேவா? அடுத்ததாக சரியா தவறா? சூலின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூலோட காம்பு பகுதி பூக்காம்புன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சூல் காம்பு எனப்படும். அதான் கரெக்டான சென்டென்ஸ். ரெண்டாவது, விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. விதைகள் பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் தான் உருவாகுது. ஈஸ்ட் வந்து பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. ஈஸ்ட் வந்து பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் தான் இனப்பெருக்கம் செய்யுது. ஓகே. 4வது கொஷின், மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தோட பகுதி சூழ் முடி. ஓகேவா? 5வது கொஷின், பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா, காற்றின் மூலம் நடைபெறும் மலரிலுள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும். நமக்கு பூச்சின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. 6வது கொஷின், இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டை மைய தன்மையுடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. கரெக்டானது என்னென்னா, இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் வந்து ஒரு மைய தன்மையுடையவை. ஓகேவா? 7வது, பிட்யூட்டரியின் பின்கதுப்பு LHஐ சுரக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. ஏன்னா பிட்யூட்டரியோட முன்கதுப்பு தான் LHஐ சுரக்கும். ஓகேவா? அடுத்ததாக, கருவுற்று இருக்கும்போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை. கரெக்டு. 9வது, இனச்சல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. கருவுறுதல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை வந்து தடை செய்கிறது. ஓகேவா? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனச்சல் உருவாதல்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. கருவுறுதல் உருவாதலை தான் சர்ஜரி மூலமாக கருத்தடை தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 10வது, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானின் குறை சுரப்பு தான் மாதவிடாய்க்கு காரணமாகுது. ஓகேவா? இந்த லெசனும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக 19வது லெசனுக்கு போயிடலாம். அடுத்ததாக 18வது லெசனுக்கு வந்துட்டோம். மரபியல். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்புகள்னா, பண்புகளை நிர்ணயிப்பது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த 2வது கொஷின், எண் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறதுனா ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதல். 3வது கொஷின், செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எதுனா சென்ட்ரோமியர். ஆப்ஷன் சி. 4th கொஷின், சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஷ் வகை குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாசென்ட்ரிக் வகை குரோமோசோம் தான் சென்ட்ரோமியர் வந்து மையத்தில் காணப்படும். ஓகேவா? 5வது கொஷின், டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஷ் உள்ளதுன்னா சர்க்கரை பாஸ்பேட் தான் டிஎன்ஏவோட முதுகெலும்பாக இருக்குது. ஓகேவா? 6வது வந்து ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது எதுனா டிஎன்ஏ லிகேஸ். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஸ். ஆப்ஷன் டி. மனிதனில் காணப்படும் குரோமோசோம்கள் எண்ணிக்கை. குரோமோசோம்களோட எண்ணிக்கை வந்து 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். ஆப்ஷன் ஏ. 8வது, பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா அன்யூப்ளாய்டி. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா அல்லிலோ மார்புகள். ஓகேவா? அல்லிலோ மார்புகள் என அழைக்கப்படுகின்றன. 2வது, ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் டேஷ் எனப்படும்னா ஃபீனோடைப் புறத்தோற்றம். ஃபீனோடைப் புறத்தோற்றம். ஓகேவா? 3வது கொஷின், ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. 5வது, ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகின்றன. அடுத்ததாக, சரியா தவறா? மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் தப்பு. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 9:3:3:1 அதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்ததாக, 2வது கொஷின், ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. ஒடுங்கு பண்பு வந்து ஓங்கு பண்பால் மறைக்கப்படுது. ஓகேவா? 3வது, ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது. கரெக்டு. ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரியாகும். கரெக்டு. சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சில குரோமோசோம்களில் சேட்டிலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு தான் காணப்படுது. டீலோமியர் கிடையாது.
கிடையாது, சேட்டிலைட். ஓகேவா. 6வது டிஎன்ஏ பாலிமரைஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ எடை உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான சென்டென்ஸ் தான். 7வது டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 47 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. ஓகேவா. அடுத்ததாக பொறுத்துக. ஆட்டோசோம்கள்னா 22 ஜோடி குரோமோசோம்கள் தான் ஆட்டோசோம்கள். இருமைய நிலை வந்து 2n. அல்லோசோம்கள் வந்து 23வது ஜோடி குரோமோசோம்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறி வந்து ட்ரைசோமி 21. இருபண்பு கலப்பு வந்து 9:3:3:1. ஓகேவா. 18th லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக 19th லெசனுக்கு வந்துட்டோம். 19th லெசன் வந்து உயிரின் தோற்றமும் பரிணாமமும். உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டானது. ஓகேவா. செகண்ட் வந்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். 2க்கு சி. ஓகேவா. பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? தொல் உயிரியல் சான்றுகள். பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுதுன்னா தொல்லுயிரியல் சான்றுகள். ஓகே. 4வது தொல்லுயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை எதுனா ரேடியோ கார்பன் முறை. ஆப்ஷன் ஏ. வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா JW கார்ஸ்பெர்கர். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா JW கார்ஸ்பெர்கர். ஓகேவா. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன. சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன. 2வது கொஸ்டின். ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையிலுள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. 3வது வௌவால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததா பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். அடுத்ததாக சரியா தவறா உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. ஓகேவா. 2வது செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன. ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளது. இது கரெக்டு. பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. ஓகேவா. தப்பு கிடையாது, கரெக்டு. பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவைங்கிறது கரெக்டு தான். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ்னு. அது சார்லஸ் டார்வின் கிடையாது, அது தப்புன்னு சொல்லியிருப்போம். அதை சொன்னவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் தான் அந்த கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. ஓகேவா. அடுத்ததாக பொறுத்துக. முன்னோர் பண்பு மீட்சி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி தான் முன்னோர் பண்பு மீட்சி. எச்ச உறுப்புகள் வந்து முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னா வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை. அமைப்பு ஒத்த உறுப்புகள்னா பூனை மற்றும் வௌவாலின் முள்ளங்கால். மரப்பூங்கானா திருவக்கரை. WF லிபி வந்து கதிரியக்க கார்பன் C14. மரப்பூங்கா திருவக்கரை. WF லிபி வந்து கதிரியக்க கார்பன் C14. நம்ம 19th லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 20th லெசன் பார்க்கலாம். 20th லெசன் பார்த்திங்கன்னா இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில் நுட்பவியல். இதான் நமக்கு 20வது லெசன். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. கூட்டுத் தேர்வு முறையை தான் பின்பற்றுவார். 2வது பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம்னா தட்டை பயிரோட தான் பூசா கோமல் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம். ஓகேவா. 3வது கலப்பினமாக்கல் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஷ் ரகமாகும் அப்படின்னா கோதுமையோட ரகம். ஓகேவா. ஆப்ஷன் டி. தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி எதுனா IR8. ஆப்ஷன் ஏ. உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா A மற்றும் A. அதாவது உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, வாழும் உயிரினங்கள் ரெண்டுமே. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் தான் டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி. ஓகேவா. 7வது rDNA என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. ஆப்ஷன் சி.
8வது கொஷின், டிஎன்ஏ விரல்நேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டதுன்னா மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை தான் அடையாளம் காணும் கொள்கையை அடிப்படையாக கொண்டது தான் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம். ஓகேவா. 9வது கொஷின், மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் வந்து மற்றும் அதாவது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. ஸோ ஆப்ஷன் டி மற்றும் 10வது, ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் 2n = 6x = 42 ஒற்றை மையம் n மற்றும் அடிப்படை தொகுதி x குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஷ் ஆகும்னு கேட்குறாங்க. இல்லை n = 21 மற்றும் x = 7. இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். தாவர பயிர் பெருக்கம். புரதம் செறிந்த கோதுமை ரகம் வந்து அட்லஸ் 66 தான் புரதம் செறிந்த கோதுமை ரகம். டேஷ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருள்னா கால்சிசின் தான் குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருள். 4வது, விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை வந்து உயிரூட்டச்சத்து ஏற்றம் எனப்படும். 5வது, நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும்னா அட்டாமிட்டா 2 தான் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். ஓகேவா. 6வது, டேஷ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளதுன்னா மறுசேர்க்கை டிஎன்ஏ அல்லது ஆர்டிஎன்ஏ. ஓகேவா. 7வது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஷ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. அப்படின்னா பாலிண்ட்ரோம் அல்லது பாஸ்போடை எஸ்டர் அப்படிங்கிற குறிப்பிட்ட இடத்துல துண்டாக்குது. ஓகேவா. 8வது, ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஷ் இடையே காணப்படும்னா ஒத்த இரட்டையர்கள் இடையே காணப்படும். வேறுபாடு அடையாத செல்களோட தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ கடத்தி பிளாஸ்மிடுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அடுத்ததான் சரியா தவறா. கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்பனோ பிராசிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ராப்ளாய்டு ஆகும். இது கரெக்டு. ஓகேவா. அடுத்ததா 2வது கொஷின், 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை வந்து பன்மய பயிர்ப்பெருக்கம் எனப்படும். 3வது கொஷின், உடல இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. உடல இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களோட கூட்டம் குளோன்கள் எனப்படும். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா. 4வது, இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. இரும்புச்சத்துன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் வந்து பயிர் செய்யப்பட்ட தாவரத்தோட இரும்பு தரத்தை தான் தீர்மானிக்குது. ஓகேவா. 5வது, கோல்டன் ரைஸ் ஒரு கலப்புயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு மரபு பண்பு மாற்றப்பட்ட அரிசி. ஓகேவா. 6வது வந்து பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. கரெக்டான சென்டென்ஸ். 7வது, செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதல்னு சொல்கிறாங்க. தப்பு. செயற்கை கருவுறுதலுங்கிறது உடலுக்கு வெளியே நடைபெறும் கருவுறுதல் தான். 8வது, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை தான் குறிக்கும். ஓகேவா. சொனாலிகா அப்படிங்கிறது அரைக்குள்ள கோதுமை, ஐயாரெட்டுங்கிறது அரைக்குள்ள அரிசி, சக்காரம்னா கரும்பு, முங் நம்பர் 1னா பேசியோலஸ் முங்கோ, TMV2னா வேர்க்கடலை, இன்சுலின்னா ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன், பிடி நச்சுனா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், கோல்டன் ரைஸ்னா பீட்டா கரோட்டின். அடுத்தா கூற்று மற்றும் காரணம். கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கூற்று சரி, பட் காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ. 2வது, கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது. காரணம் சகோதரி குரோமேட்டிடுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் டி. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தப்பு. 3வது, ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பினமாக்கலை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டுமே நுழைக்கப்படுகின்றன. கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா. அடுத்ததான் நம்ம 21வது லெசனுக்கு போயிடலாம். 21வது லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் நலம்
மற்றும் நோய்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். கரெக்டு. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. கரெக்டு. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 4வது, நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை வந்து லிம்போமா. ஆப்ஷன் டி. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. ஆப்ஷன் பி. இதய குடல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. ஆப்ஷன் டி. எபிதீரிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர்னா கார்சினோமா. 8வது கொஷின், மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையதுனா வீரியமிக்க கட்டி மாலிக்னன்ட். ஆப்ஷன் ஏ. பாலிபேஜியா என்ற நிலை டேஷால் காணப்படுகிறதுனா டயபெட்டிஸ் மெலிடஸால் தான் பாலிபேஜியா அப்படிங்கிற நிலைமை உருவாகுது. ஓகேவா? அடுத்ததான் 10வது கொஷின், மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எதுனா மைய நரம்பு மண்டலம். ஆப்ஷன் டி. அடுத்ததாக சரியா தவறா? எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய், எபிடமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. எய்ட்ஸுங்கிறது ஒரு பெருங்கொள்ளை நோய், அதாவது எண்டமிக். ஓகேவா? சாரி, பேண்டமிக். எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக். ஓகேவா? 2வது, புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆண்கோன் ஜீன்கள் என்று பெயர். கரெக்டு. உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கும். தப்பு. புற்றுநோயோட பண்பு தான் கட்டிகள் உருவாக்கும். ஓகேவா? 4வது, வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லுக்கேமியா. தப்பு இது. ஏன்னா வெள்ளை அணுக்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகரிப்பது தான் லுக்கேமியா. சிவப்பணுக்கள் வந்து அதிகரிக்கிறது கிடையாது. ஓகேவா? 5வது, நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய்க்கான ஆய்வு எனப்படுகிறது. ஏட்டியாலஜி. கரெக்டு. நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதால் எய்ட்ஸ் நோய் பரவாது. கரெக்டு. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் வகை 2 உருவாகிறது. தவறு. ஓகேவா? இன்சுலின் பற்றாக்குறையால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் வகை 1 தான் உருவாகுது. கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள். கரெக்டு. நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. 10வது, சிரோசிஸ் கல்லீரல் வீக்கம் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. ஓகேவா? ஏன் தப்புனா, சிரோசிஸ் அப்படிங்கிறது கல்லீரல் கோளாறு அதோட தொடர்புடையது தான். ஏன்னா இங்கேயே வந்து சிரோசிஸ்னால் கல்லீரல் வீக்கம்னு கொடுத்துட்டு மூளை கோளாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. ஓகேவா? அடுத்ததான் பொறுத்துக. சார்கோமா அப்படின்னா இணைப்பு திசு புற்றுநோய், கார்சினோமானா வயிற்று புற்றுநோய், பாலிடிப்சியானா அதிகப்படியான தாகம், பாலிபேஜியானா அதிகப்படியான பசி, இதயத்தசை நசிவுறல் நோய்னா இதயத்தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. ஓகேவா? அடுத்ததாக கோடிட்ட இடங்களின் நிரப்புக. டேஷை அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறதுனா ஆல்கஹாலை. புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் எதுனா நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு லுக்கேமியா என்று பெயர். ஓகேவா? சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு மருந்து சகிப்புத்தன்மை எனப்படும். இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வகை 2 நீரிழிவு நோயோட நிலை. ஓகேவா? அடுத்த ஒப்புமை. தொற்றுநோய் வந்து எய்ட்ஸ்னா, தொற்றா நோய் வந்து டயபெட்டிஸ் மெல்லிடஸ். கீமோதெரப்பி வந்து வேதிப்பொருள்கள்னா, கதிர்வீச்சு வந்து கதிரியக்கம். உயர் ரத்த அழுத்தம் வந்து ஹைப்பர் கொலஸ்ட்ரிரோலோமியானா, கிளைகோசூரியாங்கிறது ஹைப்போகிளைசீமியா. ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம். அடுத்ததாக 22nd லெசன் பார்க்கலாம். 22nd லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை. இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காடுகள் அழிப்பதினால் மழைப்பொழிவு குறைகிறது. மண்ணின் மேல் அடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண்ணரிப்பு. சிப்கோ இயக்கம் டேஷ்க்கு எதிராக ஆரம்பிக்கப்படுதுன்னா காடுகள் அழித்தலுக்கு எதிராக. டேஷ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையம்னா நீலகிரி. ஓத ஆற்றல் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை புதைப்படிவ எரிபொருட்கள். மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுனா நிலக்கரி. அதுதான் சரியா தவறா? உயிரிவாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. செகண்டு, மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. வாழிடங்களை அழிப்பது வன உயிர்களின் இழப்புக்கு காரணம். இதுவும் கரெக்டு. அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்கிறாங்க. தப்பு. அது ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும்னு சொல்கிறாங்க. தப்பு. மண்ணரிப்பை ஏற்படுத்தும் தான். வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. தப்பு. அங்கீகரிக்கப்படலை. தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. கரெக்டு. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு. ஓகேவா? அடுத்ததாக மேட்ச் இட்டு.
மண்ணரிப்பு வந்து தாவரப்பரப்பு நீக்கம். உயிரி வாயு CO2, இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். ஓகேவா? பசுமை இல்ல வாயு அமிலமழை. CFL பல்புகள் ஆற்றல் சேமிப்பு. காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். திடக்கழிவுனா காரிய மற்றும் கன உலோகங்கள். மண்ணரிப்பு தாவரப்பரப்பு நீக்கம். உயிரி வாயு CO2, இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். பசுமை இல்ல வாயு அமிலமழை. CFL பல்புகள் ஆற்றல் சேமிப்பு. காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். திடக்கழிவு காரிய மற்றும் கன உலோகங்கள். சரியான விடை கீழுள்ளவற்றுள் எவை புதைப்படிவ எரிபொருட்கள்னா 2 மற்றும் 3, அதாவது கரி மற்றும் பெட்ரோலியம். 2வது, கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ளவற்றுள் எவற்றை நீவிர் பயன்படுத்துவீர் அப்படின்னா மேலே இருக்க எல்லாத்தையும் தான். கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல், கழிவுகளை மறுபயன்பாட்டு முறையில் பயன்படுத்துதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், இது எல்லாமே தான். 3வது, வாகனங்கள் வெளியேற்றும் புகையிலுள்ள வாயுக்கள் எதுனா 1, 2 மற்றும் 3. கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஆப்ஷன் டி. ஓகேவா? மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது எதுனா ஆப்ஷன் பி. காடுகள், மரம் வளர்ப்பு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எதுனா ஆப்ஷன் டி. மரங்கள். கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எதுனா சி. அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். 7வது, கீழுள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளங்கள் எதுனா காற்றாற்றல். ஆப்ஷன் ஏ. கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலங்கள். ஆப்ஷன் டி. மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல். ஆப்ஷன் டி. ஓகேவா? மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எதுனா காற்றாற்றல். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு மேலே கூறிய அனைத்தும். ஆப்ஷன் டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் பி. காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. இதான் கரெக்ட். ஓகேவா? இதான் தப்பு. ஓகேவா? ஏன்னா டர்பைன்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. 22nd லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லாஸ்ட் லெசன் காட்சி தொடர்பு 23rd லெசன் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் வந்து ஸ்க்ராட்சு. ஆப்ஷன் டி. பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் வந்து ஆப்ஷன் ஏ. கோப்பு தொகுப்பு. நிரல் ஸ்கிரிப்ட் உருவாக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ. ஸ்கிரிப்ட் ஏரியா. நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஆப்ஷன் பி. 5வது கொஸ்டின் பிளாக்குகளை உருவாக்க பயன்படுவது எதுனா பிளாக் மெனு. ஆப்ஷன் பி. மேட்சிட்டு. நிரலாக்க பகுதி அப்படின்னா நிரல் உருவாக்கம். கோப்பு தொகுப்பு அப்படின்னா கோப்பு சேமிப்பு. ஸ்க்ராட்ச் அப்படின்னா அசைவூட்ட மென்பொருள். ஆடை திருத்தினா நிரல் திருத்தி. நோட்பேடுனா குறிப்புகளை தட்டச்சு செய்தல். நோட்பேட்னா குறிப்புகளை தட்டச்சு செய்தல். நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸில் இருக்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் இருக்க எல்லா லெசன்ஸுமே முடிச்சிட்டோம். இதோட நமக்கு 10th சயின்ஸில் இருக்க 23 லெசனுமே கம்ப்ளீட் ஆகிட்டு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? நாளைக்கு நம்ம 9th சயின்ஸில் இருக்க புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் இதே மாதிரி பார்ட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.